இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லிங்கம், நீங்க ஏமாந்துட கூடாது. உங்க பொண்ணு கொன்னவங்களுக்கு நம்ம தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். இத பாருங்க, போலீஸ்காரங்க அது இதுன்னு சொல்லி மழுப்பதான் பாப்பாங்க. நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருந்து உங்க பொண்ணுக்கு வேண்டிய நீதியை வாங்கணும். இப்ப பாருங்க, ரிப்போர்ட்காகவே வந்திருக்காங்க. இன்னும் அவங்க என்னென்னலாம் பண்ண மாட்டாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது. என் பொண்ணை கொன்னுட்டு வருத்தமே இல்லாம இதுங்க மட்டும் சந்தோஷமா வாழணுமா? இப்படி வெக்கங்கட்டு வாழ்றத விட நாண்டுகிட்டு சாவலாம். ஏங்க, இப்ப எதுக்காக எங்களுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என் பெரியப்பாவையும் சீனவையும் காப்பாத்துறதுக்காக மட்டும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நான் வாங்கல. உங்க பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கான்னு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அவளை கொன்னவங்க யாருங்கிற உண்மையை கண்டுபிடிக்கதான் நாங்க இந்த ரிப்போர்ட்டை வாங்கியிருக்கோம். எது உண்மை? எதுமா உண்மை? நீ சொல்ற மாதிரி இது கொலையாவே இருந்தாலும் என் பொண்ணை கொன்னது உன் புருஷனும் உன் பெரிய பொண்ணு சேர்ந்துதானே? இதான் உண்மைன்னு கண்டுபிடிச்சு அதை மறைக்கிறதுக்காக தானே ரிப்போர்ட்டை வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த ரிப்போர்ட்டை நீ வாங்கினதுனால என்கிட்ட இருந்து உன் பெரிய பொண்ணை காப்பாத்திர முடியாது. ரகுராமனை காப்பாத்த நினைச்சாலும் நான் சும்மா விட மாட்டேன். அந்த ரகுராமனோட வம்சத்தை கருவறுக்காம விட மாட்டேன். யோ, என் அண்ணனை மரியாதை இல்லாம பேசுன இனிமே கேட்டுட்டு பொறுமையா இருக்க மாட்டேன். பாத்துக்கோ. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்படித்தாண்டா பேசுவேன். உன் அண்ணன் ஒரு கொலகார, அயோக்கியம், பொறுக்கிடா. எங்களை நம்ப வச்சு முதுகல குத்துன துரோகிடா அவன். அவனுக்கு என்னடா மரியாதை? ஏய் லிங்கம், போதும், இதோட நிறுத்திக்கோங்க. உங்க பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் பெரியப்பா உங்க மகளுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தையே எழுதி வைக்கிறேன்னு சொன்னவரு, கல்யாண செலவை அத்தனையும் ஏத்துக்கிட்டவரு. என் பெரியப்பா தான் உங்க பொண்ணு கொன்னு இருப்பாருன்னு எங்க உங்க மனசாட்சியை தொட்டு கொஞ்சம் பேசுங்க. இது பாரு, என் மகதான் அவ கைப்பட எழுதி வச்சுட்டு போயிட்டால. என்னோட சாவுக்கு ரகுராமனும் அந்த குடும்பமும் தான் காரணம்னு இதுக்கு மேல என்ன வேணும் ஆதாரம்? அந்த ரகுராமன் தான் கொலகாரன், பாவி, துரோகி எல்லாமே. சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் அண்ணனை பத்தி மரியாதை குறைவா பேசாதே. சித்தப்பா, என் பொண்ணை கொன்னு என் குடும்பத்தை சோகத்துல ஆழ்த்துனது மட்டும் இல்லாம எம்எல்ஏ கை வைக்கிறியா நீ? லிங்கம், சித்தப்பா, எவ்வளவு தைரியம்டா எம்எல்ஏ கை வைக்கிறே நீ? சும்மா விட மாட்டேன்டா டேய். சார், வேண்டாம் சார், விடுங்க சார். ஏய் லிங்கம், எம்எல்ஏ கை வைக்கிறியா?